வெளியிட்டு எவ்வளோ ஒருத்தவங்க வந்தா ரெண்டு பேரும் இடிச்சுக்கணுமா இடிச்சுக்கணுமா இடிச்சுக்கலையா நான் கீழே வந்துட்டேன் நீ பாட்டுக்கு சும்மா நானே இருக்கிறேன் தப்பு வரல உனக்கு எவ்வளோ வரல இல்ல வேலூர் இல்ல ஒரு ரூபா யார சூடியோ அவங்க அம்மா திருவண்ண கோபுரப்பட்ட நான் அபிஷ்டு இல்ல +2 எங்க ஆத்தால திருவண்ண கோபுரம் முட்டான் எங்க அப்பம் போய் எங்க முட்டுவான் நாராயணா நாராயணா சாராயெல்லாம் இங்க கிடைக்காது நம்ம கம்பெனி ஓனர் பாண்டிச்சேரியில இருந்து தான் வந்தாரு அவர்கிட்ட சொல்லிட்டு சாராயம் வாங்கி வந்துருக்கோம்ல இது நம்ம இவர் சொல்லிருக்காரு யாரு டேய் நோடு இந்த ஈ உரிச்ச கஞ்சனை பாத்திருக்க நீ ஏன் என்ன கஞ்சனூரு ஈ உரிச்ச கஞ்சன் கஞ்சன்னா அவன் யாரும் இல்ல நம்ம கம்பெனி ஓனர் தான் ஆனா கொலகார பாவி யாரு தெரியுமா யாரு நீ அவரு நான் தான் மகமுனி முடியா அவங்க வாத்தால ஒண்ணு கேட்க நீ தானா முடி எங்க அக்கால புடிச்சு முடி நீ தானே முடிச்சுமா நாலு ஆட்டமா விட்டமா போனாமா இல்லாம எங்க அக்கால புடிச்சு ஆழமா ஆட்டி விட்டாக்கும் எங்க அக்கா இப்ப 6 மாசம் முழுவாம பதில் சொன்ன கடல் போறா தாரிகள் முடிஞ்சிருச்சா ஆமா நீ நினைக்கும் முனி நான் இல்லப்பா அப்படி நான் முடிய நான் நாரத மக முனி அடங்காத்த அப்பலேருந்து நான் நினைச்சேன் 9 மணிக்கு இந்த ஊருக்கு வந்தான் போட்டா உள்ள என்னடா நார்துன்னு பார்த்தா நீ பண்ற வேலை தானா வெளியில போனா கொஞ்சம் காலை கழுவின்னு வரதில்ல சாமி உங்களை பார்த்தா எனக்கு இப்பதான் ஞானத்துக்கு எட்டி நன்றாக புரிந்து கொண்டாய் பார்த்தங்க ஞானம் சொல்லி எடுத்து நன்றாக புரிந்து கொண்டாய் அம்மால திருவண்ண கோபுரம் விட்டு சீக்கிரமா சொல்லி தொலை கையிலே சிப்ளா கட்டை நாராயணா கைத்தில ருத்ராட்ச கொட்டை ஹரிஹரி கோவிந்தா நெத்திலே திருநாம பட்டை சிவபெருமானை அறியும் சிவன் ஒன்றாச்சு உடம்பில் அணிவதில்லை சட்டை நீங்கள் ஆக மொத்தம் ஒரு கல்யாணம் ஒரு போட்டை அஞ்சு மூணு 9 எந்த ஸ்கூல்ல படிச்ச கணக்கு தெரியலனா தெரிஞ்சு ஆமாண்டா உங்களுக்கு 5 3 9 அட 9 எந்த ஸ்கூல்ல படிச்ச தெரியாத தெரிஞ்சுட கேட்டு தெரிஞ்சுக்கணும் இது எத்தனை 5 5 ஆமா 6 7 9 நான் படிச்ச பள்ளிக்கூடத்து பேர் என்ன தெரியுமா நல்லவனுக்கெல்லாம் சாவுறது நான் படிச்ச பள்ளிக்கூடத்து பேர் என்ன தெரியுமா என்ன பேரு அதான் பெண்கள் உச்சிருந்த ஆமா 5 3 எது எத்தனை 5 ஆச்சா ஆமா 6 7 9 ஆமா 8 எங்கடா போச்சு 8 முட்டதுன்னு போச்சு அதுக்கு என்ன பத்தி பொட்டேன்னு சொல்லிட்டியா ஆமா நீ வடை நான் யார் தெரியுமா யாரு நான் தான் வண்ணாத்தின் மகன்
ஒண்ணு 4 40 நாய்பி துண்ணு 70 ஏபி துண்ணு ஓ எல்லாம் 40 நாய்பி துண்ணு 80 ஏபி துண்ணு மொத்தம் துவைச்சு கிவச்சு இஸ்திரி போட்டு கிட்டு சீக்கிரம் கொண்டு வா சாப்பாடு கூழு கஞ்சி. மோகனே உனதான்டா சொல்லுப்பா. மோகனே மா எனக்கு சந்தி எல்லாம் காமிக்கிறாங்க. அந்த போடுறா. இது என்னது? இது தெரியாது. இது தெரியலடா உனக்கு? இது தெரியலடா உனக்கு? இது தெரியுதுங்களே. பரவாயில்லை டேய் அது போடு. ஓ இதுனா தெரியல. தெரியும். இது ராஜா மோகனே தெரியாதா இது? தெரியுதுங்களே. சட்டை தெரியுதுங்க. இது எடு. தெரியுதா? இது எடு. இதுயா? கண்ணிங்க. சரி. ராஜா இது என்னடா இது? தெரியுதுங்களே. ஏய் இது தெரியாது. தெரியாதுப்பா எனக்கு. அட காணார பாவி. இது பத்தி யாருக்கு தெரியுதா தெரியல நமக்கு தெரியுது இல்ல. உனக்கு தெரியுமாடா இது? தெரியும். ஆனா எனக்கே தெரியுதா? ஆனா உனக்கு இது சந்தேகம் தான். இது என்ன தெரியுமா? இதான் இட்லி குண்டா மேல் மூடி. ஏய் அடி கோத்த தேவடியா முண்டா. யாரு பாக்குறாங்க? ஊரே ஒண்ணு கூட்டாயா. மலத்தை தந்து தள்ளிக்கிட்டு போனா அவ்வளவுதான். வெளிய வர முடியாது. இதான் இட்லி குண்டா மேல் மூடி. யாரா சொன்னியா? அம்மா இதெல்லாம் எதுக்கு? 2 இட்லி போட்டா போதும். உம்மால பொசு 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 பொசுன்னு இருக்கும். அது மட்டும் கிடையாது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா வந்தது. ஆமா. கடை கிடையாது, திருவிழா கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒன்றுமே இல்லை. எல்லாம் தெரிஞ்சு தெரியாம குலதெய்வத்துக்கு சாமி கும்பிடுறவங்க மட்டும் தான் நாடகம் வைப்பாங்க. ஆமா. அப்ப 2 வீலர்ல வரவங்க மட்டும் தான் வர முடியும். ஆமா. அப்ப வர வழியில மாஸ்க் இல்லனா 500 1000 ஃபைன் போடுவாங்க. ஓஹோ. அதனால ஒரு மாஸ்க் வாங்கி வச்சா காத்துல போடுறது சொல்லிட்டு நான் டபுள் மாஸ்க் வாங்கி வச்சிருக்கேன். போடுறியா? ஓ ஆமா. ஆ இந்த ஆடையெல்லாம் கொண்டு வந்து ஒப்படைக்கின்றாங்க. நான் யார் என்ன தானி? யாரு? இந்த ஆடைகள் எதற்காக? நீதான் மண்ணாத்தி மாவன் சொன்னல. ஓ வண்ணம் என்றால் வெண்மை. சென்னை வண்ணாத்தி என்ற வண்ணம் என்றால் என் தாமரை அமர்ந்திருக்கிற தாய் கலைவாணி. ஓ என் தந்தை பிரமா. ஓ முருமா உன்னண்ணா அப்பெல்லாம் உன்னால போறது. ஓ ஓ கால் விட்டுரும். இது மாதிரிலாம் பேசுறா வச்சுக்க. அப்போ உன் அப்பா இல்லைன்னா எங்க அம்மா என்ன பெற்றிருக்க மாட்டான். இந்த உலகத்திற்கிறே 84 லட்சம் யோஜனங்களை படைத்து என் தந்தைதான். இவனை சும்மானு விடக்கூடாது. ஓய் என்னடா உனக்கு ஆச்சு? ஓ உங்க அப்பா எங்க அம்மா கிட்ட படிக்கிற வரைக்கும் எங்க அப்பா என்ன பண்ணிட்டு இருந்தா? கையில திட்டிட்டு இருந்தா. ஓ வாடகை. மூதேவி. இந்த பூலோகத்திலே மண் பாண்டம் செய்வதற்காக மண் குழவன் இருக்கின்றான். ஓஹோ. அதே தேவலோகத்தில் இந்த மனித பாண்டங்கள் இருக்கிறது அல்லவா? இந்த வீடுகள், இந்த கூடுகள், வீடுகள் இதை உருவாக்குவதற்காக என் தந்தை பிரமா இருக்கின்றான். ஓஹோ. அதற்காக தான் நான் வண்ணாத்தி மகன் சொன்னேன் அல்லவா? உலகத்தில் சிறந்தது வெண்மை. என் தாமரை அமர்ந்திருக்கும் என் தாய் கலைவாணி. கலைவாணிக்கு பெயர் சிறந்த பெயர். என்ன பெயர்? வண்ணாத்தி மகன். வண்ணாத்தி மகன். வண்ணம் என்றால் வெண்மை. கலைவாணி என்றால் கலைமகன். கலைமகன். அதுதான். ஓஹோ. இதுக்கு இந்த ஆடை கொண்டு அப்ப வண்ணாத்தி மகனே. அப்ப உங்க பயிர் நாங்க? என் பெயர் தான் நாரத மகமுனிவன். சாமி உங்களை பத்தி நான் பார்த்தது கிடையாது. ஆனால் கேள்விப்பட்டிருக்கேன். நான் உன்னை பார்த்திருக்கேன்டா, பார்த்திருக்கேன். கேள்விப்பட்டிருக்கேன். என்ன தெரியுமா கேள்விப்பட்டா? உங்களுக்கு இந்த உலகில் தெரியாதது ஒன்றும் கிடையாது என்று கேள்விப்பட்டிருக்கேன். அப்படியா? ஆமாங்க. இது ஆனந்தம். டேய் ஐயாவுக்கு அனைத்தும் தெரியுமா? வருங்காலம், நிகழ்காலம், செல்காலம், போங்காலம் அனைத்தும் தெரியும். இந்த சிறியவனுக்கு ஒரு சின்ன குழப்பம். அந்த குழப்பம் நான் கேட்டுக்கிற சாமி அப்படின்னு ஒரு சின்ன குழப்பம் தெரியுமா? சொல்லணும். எனக்கு நான் அறியாத எதுவும் உண்டு. நம்பிக்கையோடு சொல்றேன் ஐயா. அண்ணன் தம்பி 2 பேர் காது கொடுத்து கவனமா கேளுங்க. அண்ணன் தம்பி 2 பேரு. சரி. அண்ணன் தம்பி 2 பேர் ஆச்சா? 2 பேரு. அண்ணனுக்கு கல்யாணம் ஆகி போச்சு. சரி. தம்பிக்கு கல்யாணம் ஆகல. சரி. அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணிட்டு
அண்ணியும் கொழுந்தனாரு வீட்டுல விட்டு அண்ணங்கார வேலைக்கு போயிட்டான். வீட்டுல இருக்கிறது யாரு? அண்ணன் அண்ணியும் மைத்துனன் 2 பேரும் இருக்காங்க. மைத்துனனுக்கு திடீர்னு பசி எடுக்குது. அண்ணனை அண்ணிய பார்த்து சொல்றான், அண்ணி எனக்கு பசிக்குது, கொஞ்சம் சாப்பாடு போடு அண்ணினியமா. மைத்துனன் கேக்குறான். நல்ல விஷயம் தானே கேக்குறான். அதுக்கு அண்ணிகாரி சொல்றாங்க, மைத்துனா உனக்கு சாப்பாடு போறது பெரிய விஷயம் கிடையாது. சாப்பாடு சாப்பிடணும்னா முக்கியமா தண்ணி வேணும். தண்ணி இருந்தாதான் சாப்பாடு சாப்பிட முடியும். கொஞ்ச நேரம் பொறு, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். ஜலம் கொண்டு வருகின்றேன். தண்ணி எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு அன்னிகாரி என்ன பண்ணாங்க, ஒரு குடத்தையும் எடுத்துக்கின்னு நேரா கிணத்துக்கு போனாங்க. ஜலக்கரைக்கு சென்றார்கள். குளத்துக்கு போனாங்க. கிணத்துல தண்ணி எடுக்கும் போது அன்னிகாரி என்ன ஆச்சு, கை கால் வலிக்கு கிணத்துல ஊந்துட்டாங்க. இத பாத்துக்கிட்டு யாரு? மைத்துனா. ஐயோ அன்னிகாரி கிணத்துல ஊந்துட்டாங்களே, அண்ணன் இல்லாத நேரம் எப்படியாவது நம்ம போய் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நேரா குடு 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 குடுன்னு ஓடுறான். ஓடி கிணத்துல குதிக்கலான்னு பாக்குறான். உடனே அன்னிகாரி சொல்றாங்க, மைத்துனா நீ என்ன காப்பாத்து, என்ன காப்பாத்துறது உனக்கு 1000 உரிமை இருக்கு. ஆனா நீ என்ன காப்பாத்துறதா இருந்தா உங்க அண்ணன் கை என் மேல எங்க படலையோ அங்க தொட்டு தூக்கி என்ன காப்பாத்து அப்படின்னு அண்ணி சொல்லிட்டாங்க. அவன் எங்க தொட்டு தூக்கி காப்பாத்தி இருப்பான் சொல்லு பாக்கலாம். உனக்குதான் எல்லாம் தெரியும் சொன்னல. அன்னிகாரிய எங்க கை தொட்டு தூக்கி இருப்பான் அது சொல்லு. என்ன நான் அறியாத எதுவும் இல்லை. தேவலோகத்துக்கு தேவ தந்தை சொல்லியா சொல்லியா உனக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியும். ஓ தெரியுமா தெரியாதா? சரி பரவாயில்லை. தெரியும் என்பது மக்களுக்கு தெரியும். எனக்கு தெரியும், உனக்கு மட்டும்தான் தெரியாது. அது எனக்கு தெரியும். நீ எப்படி அறிய வேண்டும் நீ சொல்லி. நான் சொல்லணும். அப்ப இம்மா நேரம் எனக்கு எல்லாம் தெரியும் பீச்சுக்கிடுச்சு. அப்ப எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொன்னா நான் சொல்லுவேன். மக்களுக்கு தெரியுதா? நான் எனக்கு தெரியும். ஆனா உனக்கு தெரியாது. யாரு வேணாலும் சொல்லிட்டா, அப்படி யாரானாலும் சொல்லிட்டா, அப்படி என்றால் அந்த மதனியை அந்த கேள்வி யாருன்னா பதில் சொல்லிட்டா இன்னும் 1/2 மணி நேரத்துல நம்ம கம்பெனி மிருதங்காரர் இருக்காரு பாரு, அவர் கணக்குல 500 ரூபாய் வாரி வழங்கப்படும். வள்ளல் கர்ணன வேஷத்தான் பார்த்திருக்கேன்டா, உன்னை நேர்ல பாக்கேன்டா. ஏன் உன் கணக்கு 500 தரக்கூடாதோ? நான் குடும்பஸ்தியா அப்ப என் தம்பி நான் சொல்லுவனா? அப்ப இவனே சடாசி நினைச்சிட்டாங்க. நான் சொல்லுவேன் சாதாரண நினைச்சிட்டாங்க. கம்பெனி தெரியுமா தெரியாதா? தெரியா சொல்லி தோடா சீக்கிரம். நான் சொல்லுமா? எங்க தொட்டி எழுப்புறா? எங்க தொட்டி தெரியுமா தூக்கனா? வெள்ள புடவை மேல கை தொட்டு தூக்கி காப்பாத்தனா. அண்ணன் கேட்ட பிறகு அண்ணி கிணத்து வந்துட்டாங்க. சரியா? அண்ணன் இருக்கும் போது அண்ணி வெள்ள புடவை கட்டியிருப்பாங்களா? அந்த வெள்ள புடவை மேல கை தொட்டு தூக்கி காப்பாத்திருப்பான். என்ன உரத்து சொல்வார்கள், ஒரு ஆடவன் கேட்கும் போது ஐயா என்னால் பணம் கொடுக்க முடியாது, என் கணவன் பார்க்காத அழகு உடலை கொடுக்கின்றேன், என்னை கரை சேர்கள் சொன்னாள் ஒரு பெண். அந்த படகை ஓட்டியவன் கரை சேர்த்து விட்டு, அம்மா உன் கணவன் பார்க்காத அழகை கொடுக்கிறேன் சொன்னாயே, அந்த அழகு எப்படி இருக்கும் என்று கேட்டான். அப்படி சொன்ன பெண்ணானவள், என் கணவன் மாளவில்லை, என் கணவன் மரணம் அடையவில்லை, அப்படி மரணம் அடைந்தால் என் கணவன் பார்க்காத அழகு இந்த வெள்ள புடவோடு உனக்கு காட்சியளிக்க சொன்னாள். ஏண்டா இது நான் எப்பயே சொல்லிருப்பேன். ஏன் தெரியாதா? சரி அது போனா போட்டோம். இன்னொரு சுருக்கமான கேள்வி, சுருக்கமான நேரம் இருக்கட்டும், விடியல் வரைக்கும் கூட நடத்தலாம். எப்படி இருந்தாலும் காலையில இந்த ஊரை விட்டு பாத்துடலாம். இன்னொரு சின்ன கேள்வி, இங்க வா ஐயா. எங்க அப்பாவுக்கு கல்யாணம் ஆச்சு, எங்க அம்மா வயிற்று நான் உண்டான.
நான் பிறந்த உடனே எங்க அம்மா செத்துட்டாங்க. எங்க அம்மா செத்துட்டாங்க. எங்க அப்பா பிறந்தது பொட்ட புள்ளையா இருந்தா பரவாயில்ல, எவனா கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிருக்கான். பிறந்தது ஆம்பளை புள்ளி ஆச்சு. இவனை கல்யாணத்துல பண்ணீங்கன்னா கொடிமை சின்னத்தா கொடிமை சிட்டு கொடிமைன்னு சொல்லிட்டு எங்க அப்பா வேற கல்யாணமே பண்ணிக்காம என்ன வளர்த்தாரு, ஆளாக்கினாரு. சரி, ஏதோ என் கல்விக்கு இந்த நாடக தொழிலை கத்துக்கினேன். ஏதோ ஒன்று இறைவனால் கொடுக்கப்பட்ட வரம். இந்த நாடக தொழிலை கத்துக்கினேன். எனக்கு வயசு ஏறி போச்சு. எங்க அப்பா ஒரு நாள் என்ன உட்கார வச்சு சொல்றாரு, என்னன்னு? ஏய் தம்பி பகலெல்லாம் வீட்டுல இருக்க, ராத்திரி நாடகத்துக்கு போயிரு. காலத்துல கல்யாணம் பண்ணி உன் பொண்டாடி வீட்டு விட்டு போனா நான் பாத்துக்கிறேன். தப்பா நினைக்க கூடாது. சாப்பாடு ஆக்கி போடும்போது துணிமணி தேய்ச்சி போறதுக்கும் ஒரு பொம்பளை வேணும். நம்ம யாரும் தப்பா நினைச்சிட்டான். சரியா? ஒரு பொம்பளை வேணும். நான் உடனே யோசிச்சேன், எப்பா நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். எனக்காகவே உன் வாழ்க்கைய விட்டு தந்த. அம்மா சாவும் போது உனக்கு சின்ன வயசுதான். நீ எனக்காகவே கல்யாணம் பண்ணிக்கல. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா இருந்தா நீ கல்யாணம் பண்ணிக்கினா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். எங்க அப்பாவும் ஒத்துக்கினாரு. என் ஊர் செஞ்சி பக்கத்துல ஜெயகுண்டான். அந்த ஜெயகுண்டானுக்கு அப்பா மட்டுக்கு நடுவுல ஏரிக்கார. அந்த ஏரிக்கார மேல ஒரு பொம்பளை குள்ளமாவும் ஒரு பொம்பளை உயரமாவும் சவுகு சத்திய பெராஞ்சி வச்சு கட்டிக்கிட்டு நடந்துட்டு போறாங்க. நான் என்ன நினைச்சுக்கினேன், குள்ளமா இருக்கிறது பொண்ணா இருக்கணும், உயரமா இருக்கிறது அம்மாவா இருக்கணும். நீ போய் பேசுப்பான்னு சொன்ன. எங்க அப்பாவும் போனாரு, போய் பேசினாரு. அவங்களுக்கு கல்யாணமா ஒத்துக்குனாங்க. அந்த குள்ளமா இருக்கிறது உயரமா இருக்கிறதுக்கும் கல்யாணத்துக்கு ஒத்துக்குனாங்க. நான் என்ன நினைச்சேன், குள்ளமா இருக்கிறது பொண்ணு நினைச்சேன். அதான் அம்மா. உயரமா இருக்கிறது அம்மா நினைச்சேன். அதான் பொண்ணு எங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கினாரு. அவங்க அம்மால நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதுலலாம் எந்த குழம்பும் கிடையாது. காலத்துல எனக்கு ஒரு குழந்தை பிறந்தது, எங்க அப்பாவுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. எனக்கு பிறந்த குழந்தை எங்க அப்பா விண்ணான்னு கூப்பிடும். அது எப்படி? அவர் மாமியார் தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். சரி, எங்க அப்பாவுக்கு பிறந்த குழந்தை என்ன என்னன்னு கூப்பிடும், அண்ணாரு கூப்பிடணும். அது எப்படி? என் பொண்ணுதான் அவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு. இந்த குழப்பத்துக்கு மட்டும் யாருன்னா சரியான விளக்கத்தை சொல்லிட்டா என் கணக்கிலேயே 500 ரூபா வாரி வழங்கப்படும். எங்க போறோம்? ஆனால் மல்லிகாபுரி கோட்டை நாடி செல்ல. ஓ, மல்லிகாபுரி கோட்டையை நாடி போக வேண்டும். கோட்டையை நாடி போகலாமே. நாராயண நாராயண